அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கமலாலயத்தில் பாஜக மாநில தலைவர் பதவிக்கு விருப்ப மனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜகவின் மாநில தலைவராக யார் இருந்து எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை தீர்மானிப்பதற்கு இன்னும் அரை மணி நேரமே இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரனை தவிர்த்து பிற யாரும் வேட்புமனு, அதாவது அந்த விருப்ப மனு, தலைவர் பதவிக்கான விருப்ப மனு வழங்காவிட்டால் அந்த ஒரு நபர் யார் விருப்ப மனு வழங்கி இருக்கின்றாரோ அவரே தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டு விடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை பாஜகவினர் முன்வைக்கின்றார்கள். நயினார் நாகேந்திரன் சரியாக 12:30 மணி அளவிலேயே கமலாலயத்துக்கு வந்துவிட்டார். அவர் வரும் பொழுதே அவருடைய ஆதரவாளர்கள் அவரை வரவேற்பதற்காக கமலாலயத்தில் திரண்டிருந்தார்கள். அவருடைய வாகனத்திலிருந்து நயினார் இறங்கிய உடனே அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். நெற்றியில் திலகமிட்டு அழைத்து சென்றார்கள். நயினார் நாகேந்திரனும் கமலாலயத்தினுடைய படிகளை தொட்டு வணங்கிவிட்டு உள்ளே நடந்து சென்றார். என்று அவரை பொறுத்தளவிலும் கடந்த ஒரு வார காலமாகவே பாஜகவின் மாநில தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு இருக்கின்றார். இன்று அரங்கேறி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வைத்து பார்க்கும் பொழுது நயினார் நாகேந்திரனுக்கு அந்த மாநில தலைவர் பதவி கண்டிப்பாக வழங்கப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு சூழல் பாஜகவில் இருப்பதையே காட்டுகின்றது. இந்த நிலையில்தான் இன்னும் சரியாக ஒரு அரை மணி நேரத்தில் 3வது தளத்தில் பாஜக தலைமையகமான கமலாலயத்திலே விருப்ப மனுவை வழங்க இருக்கின்றார் நயினார் நாகேந்திரன். அவருடைய விருப்ப மனுவை பெறுவதற்காகத்தான் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தற்போது கமலாலயம் சென்றிருக்கின்றனர் எனவும், விருப்ப மனுவை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி தனியார் விடுதிக்கு வந்த பிறகுதான் கிண்டியில் ஐடிசி தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடக்கக்கூடும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே அந்த செய்தியாளர் சந்திப்பும் திட்டமிட்டபடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பாக இருக்கும் என்றார்கள். அதன் பிறகு தற்பொழுது அதை தமிழ்நாடு பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பாக மாற்றி இருக்கின்றார்கள். எனவே மாநில தலைவர் தொடர்பான அறிவிப்பு கூட அதில் வெளியாகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் பாஜகவின் நிர்வாகிகள் முன்வைத்திருக்கின்றார்கள். அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டவர்கள் மீண்டும் கிண்டிக்கு வந்த பிறகுதான் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளிட்டவர்களுடனான சந்திப்பை அமித்ஷா நிறைவு செய்திருக்கின்றார். எனவே தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக யார் இருந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்கின்ற கேள்விக்கான விடை இன்னும் சற்று நேரத்திலேயே தென்படக்கூடும் என்கின்ற ஒரு சூழல் தற்பொழுது பாஜக தலைமையகத்தில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்து வருகின்றார். பாஜகவின் மாநில தலைவராக இருந்து வந்த நிலையில் அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய மாநில தலைவர் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று அதற்கான பணிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. அதே நேரம் நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் 10 ஆண்டுகளுக்கு உட்பட்ட உறுப்பினராகவே இருந்தாலும் அவருக்கென விதிகளை தளர்த்தி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.